வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 3 days 2 night சென்றுல நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்து இங்கிருந்து இன்னொரு சூப்பரான இடத்துக்கு போகிறோங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு டிடியில் நான் புக் பண்ணிவிட்டேன். நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறோம். நம்ம ஹோட்டல்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் பிடிக்குங்க. அடுத்து நம்ம போக போகிற இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா சோன்சிங் போக போகிறோங்க. பயணத்துக்கு நீங்கள் ரெடினா வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. செங்டுலேருந்து நம்ம சோன்சிங் போகிறதுக்கு ஹை ஸ்பீட் ட்ரெயினில் 1.5 மணி நேரம் தாங்க ஆகும். இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. எப்போதும் போல் ட்ரெயின் டிக்கெட்டை trip.comலேயே வாங்கிடுங்க. மலேசியா ரிங்கெட் 60 வெள்ளி தான். நான் எடுத்தது செகண்ட் கிளாஸு. அதுக்குள்ளாரையே எந்த பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் நம்பரு எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த டிக்கெட்டில் பார்த்து அந்த எந்த பிளாட்ஃபார்மோ அதுக்கு நீங்கள் வந்துட வேண்டியதாங்க. அதே மாதிரி இங்கே கலர் கோட் இருக்கும், எந்த கோச்சு எந்த கலர் அப்படின்னு. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா 8 எல்லோ. ஸோ அந்த கலரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிற்க வேண்டியதான். ரொம்ப ஈஸிங்க, பயப்பட தேவையில்லை, குழப்பமே இருக்காது. இந்த மாதிரி வச்சுருக்கிறது வெரி நைஸ். ஏன்னா ஆபத்து இல்லை பாருங்கள். ட்ரெயின் வந்தோன்னு தான் அப்புறமேல திறப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்டேஷனில் எப்படி இருக்குன்னா ட்ரெயின் நம்பர்லேருந்து எல்லாமே இங்கே போட்டு வச்சுருக்காங்க, டைம்லேருந்து. ஸோ வெரி நைஸ். ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி உக்காந்தாச்சு. சீட் நம்பர் பிரகாரம் நீங்கள் உக்காந்துக்க வேண்டியதான். இதோட உட்கார்ற சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஏறணும்ல அந்த ட்ரெயினோட சீட்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேறு மாதிரி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா செகண்ட் கிளாஸ் சீட்டும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா ட்ரெயினும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் பார்த்துக்குங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ட்ரெயின் ரொம்பவே கம்ஃபர்டபுள் தாங்க. பேக்கு வச்சுக்கலாம், இடம் இருக்குது, மேலேயும் நீங்கள் வச்சுக்கலாம், சீட்டுக்கிட்டேயும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது. இயற்கை காட்சிகள் கொட்டி கிடக்குது. அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு வரும்போதே நீங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாதுங்க. புல்லட் ட்ரெயின் அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களை சேர்த்துரும். இங்கே கொஞ்சம் பேக் நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடியே உள்ளுக்கு போடுறாங்க. எக்ஸிட்னு போட்டிருக்கோம், அங்கே தான் நீங்கள் இறங்கணும். எப்போதும் போல் அங்கே உட்காந்துறவங்கள்ட்ட உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தா அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. வெளியானோடனே எல்லாம் போட்டிருக்கோம், ஹெயிலிங், டெக்ஸி எங்கே எல்லான்னு. நம்ம டிடி எடுக்க போகிறோமா, இந்த சைன் போர்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ காசு கட்டிட்டேன். இங்கே தான் வந்து இது வரும் டிடி. கரெக்டாக எப்போதும் போல் நம்பர் பார்த்து போயிட வேண்டியதான். வெரி ஈஸி. உங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க டெக்ஸிக்கு, வந்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இருந்தால் ரொம்பவே சுலபம். நீங்கள் டிடி புக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல டிடி வந்து ஏற்றுமோ, இப்போ மலேசியாவில் நம்ம கிராப் புக் பண்ணுறோம்ல, அங்கங்கே அதுக்கு இடம் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க, ரொம்பவே சுலபம். எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபோனில் மேப்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவங்க கரெக்டாக போகிறாங்களான்னு டபுள் செக் பண்ணிக்குவேன். பீஸ் ஆஃப் மைண்ட். வந்து இறக்கி விட்டார். எனக்கு அந்த மெயின் என்ட்ரன்ஸோட பிக்சர் என்னன்னு தெரியும். இப்போ இது கீழே இறங்கிட்டோன்னே இதெல்லாம் இல்லை. அது பாருங்க, ஃபங்கி இதுதான். ஆனால் நம்ம 21வது ஃப்ளோருக்கு போகணும். வாங்க போகலாம். இந்த ஃபங்கி ஹோட்டல்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த முன்னுக்கு ரிசப்ஷன் இருக்காங்களா, அவங்க வந்து வேறு ஹோட்டலு. நம்மளோட ஹோட்டல் அங்கேருந்து வந்துட்டு மேலே ஏறணும், 21வது ஃப்ளோர். அது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஸோ நம்ம 21க்கு போகணும். இங்கே நிறையா ஹோட்டல் இருக்குது. இதோ ஃபங்கி 21 எதிரும் மற்ற ஹோட்டல்லாம் இருக்குது. லிஃப்ட்லேருந்து வந்தோடனே இதுதான் ஹோட்டல் ரிசப்ஷன். எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஈஸி தான். ஆக்சுவலி நிறைய இடத்துக்கு போல இஷ்யூ இல்லை. ஆனால் இங்கே என்னோடய புக்கிங்கை தேடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட இருக்குது. தெரியல, அவள் கண்டிப்பாக ரோகாங் கெயின் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 3 நாளைக்கு எல்லாம் பே பண்ணி புக்கிங் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் இந்த ரோபோட்டை கொடுத்துருவாங்க, அது நேராக ரூமுக்கு அனுப்பிடும்.
அது சாப்பாடு எடுத்துகிட்டு கரெக்டாக லிஃப்ட்டில் நின்று எந்த ரூமுக்கு அப்படின்ட்டுன்னு கொண்டு போய் கொடுத்துரும். வேலை ஸ்மார்ட் பார்த்தீங்களா? ஓகே, ரூம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மிஸ்டேக், அதான் வேறு ஒன்றும். ஓகே, கரெக்டாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. சில ஹோட்டலில் இந்த மாதிரி நடக்கும். புக்கிங்கை எங்கேயாவது வச்சுப்புட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு ஸ்டாஃப்கிட்டேருந்து இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப இதெல்லாம் நடக்கும், சகஜம்தான். அதுக்காக கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களோட Trip.comல புக்கிங் நம்பரு, பேமெண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20 நிமிஷத்தில் அப்படி இப்படின்னு தேடி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. இந்த ஹோட்டலோட சிறப்பு என்னென்னா, இதில் உள்ள அறைகள் எல்லாமே ஸ்மார்ட் அறைகள்ங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, வாய்ஸ் கண்ட்ரோல் மூலயமா இந்த லைட்டு, கர்ட்டனு, ஏர்கானு எல்லாமே நீங்கள் திறக்கலாம். நீங்களே சொந்தமாக திறக்க தேவையில்ல. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் மூலயமா நீங்கள் ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் மூவ் பண்ணலாம். வந்தோடனே வீசாட்டில் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் செசாட் ஆகலாம். இப்போ நான் இன்னொரு 5 நிமிஷத்தில் இப்போ நான் மேலே போகிறேன். நம்ம லஞ்ச் சாப்பிடணும்ல. இப்போ நம்ம 21லேருந்து 22வது மாடிக்கு வந்திருக்கோம். சோன்சிங் என்பது சீனாவின் மிகப்பெரிய மற்றும் தனித்துவமான நகரங்களை ஒன்றுங்க. இது ஒரு சாதாரண நகரம் அல்ல, இது மலை மேலே கட்டப்பட்ட நகரம். ஏடி சிட்டி அப்படின்னு அழைப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இவங்களுக்கெல்லாம் மண்டே தானே வேலை இல்லை? ஓ ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பில்டிங்கும் கனெக்டடாக இருக்குது. எப்படின்னா காமிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து வந்தேன். இங்கேருந்து வந்துட்டோன்னே இது உள்ளுக்கு போடணும். இது உள்ளுக்கு பூந்து வெளியாகணும் நினைக்கிறேன். ஆமாம், இது கடை. அப்போ இது உள்ளுக்கு பூந்து போனால் இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடம். ஓகே, அப்படி வருது. அப்படியே கனெக்ட் பண்ணி போக வேண்டியதான். இதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. 22வது மாடி, மலைநகரம் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தோம்ல, அந்த சாலை தெரியுங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் வெளியே செல்லும் வழி இருக்காதுங்க. மேலே இருக்கும் மாடிகளும் வெளியேறும் மாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கும். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அவங்க கொடுத்த லேண்ட்மார்க் மாதிரி இதுதான். ஹோட்டலில் வந்து எங்கே போனாலும் இந்த லோகோவை பாருங்கள். இந்த லோகோவை பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்கள் ஹோட்டல் வந்துடும் அப்படின்னு. அது ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது எப்படி சாத்தியமாகும், எப்படி இது நடக்குதுன்னு. ஏன்னா இந்த நகரம் முழுவதும் மலைகள், ஆறுகள், உயரம், தாழ்வு நிறைந்த நிலமா இருக்குங்க. அதனால தான் ஒரு பில்டிங் ஒரு பக்கம் மேலே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே நடந்து வரப்போ இன்னொரு பக்கம் கீழே இருக்கும். அந்த பில்டிங்க்கு பல கிரவுண்ட் லெவல் இருக்கும். நீங்கள் இப்போ பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ளே போகிறீங்க, லிஃப்ட் எடுத்து 22வது ஃப்ளோருக்கு போகிறீங்க. வெளியே வந்தவுடன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு, ஷாப்ஸு, மக்கள் எல்லாமே இருக்கும். இது சோன்சிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோ பெரிய யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். முதல் நாள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குங்க, எந்த மாடி எந்த ரோட்டுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு. அதனால தான் என்னோடய ஹோட்டலில் வீசாட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட்மார்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க, வழி தவறு போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அப்படியே கீழே இறங்கி வரும்போது அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, மெட்ரோ ஸ்டேஷனுங்க. அது உள்ளுக்கு பூந்து வந்துட்டுருக்கேன். ஏன்னா அங்கே பல பாதைகள் பிரியும். இதோ சிட்டி சென்டர்னு போட்டிருக்கல. இப்போ நம்ம ஜியாஃபாங் பே பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்க்கு போகிறோம். அங்கே நிறைய அந்த கடைகள்லாம் இருக்கும், சாப்பாடு எல்லாமே இருக்கும். பாருங்கள், ஒரு வழிக்கு இன்னொரு வழி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. இப்போ உங்களுக்கு சோன்சிங்கை 8D சிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுதான் ஸ்ட்ரீட் லெவலாக இருக்கும். அதே பில்டிங்கில் 10வது ஃப்ளோர் போனீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் வரும். மேலே கீழே பாலம், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, இந்த காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இது சோன்சிங்கில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, கூகுள் மேப் கூட இங்கே சில நேரம் கன்ஃபியூஸாக நம்மளை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால நீங்கள் அங்கங்கே லேண்ட்மார்க்கை வச்சு தான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இது பார்த்திங்கன்னா பீப்புள் லிபரேஷன் மானுமெண்ட்ங்க. இது ஒரு பிரபலமான கோபுரம், 4 பக்கங்களையும் கடிகாரம் இருக்கும். சோன்சிங் நகரத்தின் முக்கிய லேண்ட்மார்க்குங்க.
முதலில் 1940 கட்டப்பட்டது. பின்னர் விக்டரி ஓவர் ஜப்பான் இன் வேர்ல்ட் வார் 2 வெற்றியை நினைவு கூர்ந்து பெயர் மாற்றப்பட்டது. அதனால இது ஒரு சாதாரண கிளாக் டவர் இல்லை, இது ஒரு வரலாற்று சின்னம்ங்க. இந்த ஜியாஃபெங்பே பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் என்பது சாங்சிங் நகரத்தின் மிக முக்கியமான சிட்டி சென்டர் பகுதிங்க. இது ஒரு பெரிய நகர மையம், டவுன் டவுன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த லிபரேஷன் மோனுமெண்ட் ஏரியாவை பார்த்துட்டு 4 பக்கமும் பாதை பிரியும். நீங்கள் எந்த பாதைக்கு போனாலும் நிறைய இந்த ஷாப்பிங், உணவு, சுற்றுலா இடங்களான முக்கியமான இந்த லேண்ட்மார்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்ண வண்ண விளக்குகள்னால அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவே ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும். அங்கங்கே இந்த மியூசிக்கு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகலாங்க. உங்களுக்கு போரே அடிக்காது. இது உள்ளுக்கே பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குன்னு. வெஜிடபிள்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் பன் இருந்துச்சு, அது இல்லாட்டினா இது நான் இந்த வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணுறது அது கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. சைனாவில் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்பவே சகஜங்க. நிறையா இந்த மாதிரி இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே பேக் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், இப்படி தான் பண்ணுவாங்க. டேக்அவே எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப பால், அந்த காஃபியோட டேஸ்ட்டே தெரியல. குட் மீன் இப்படியே பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. காஃபியோட இது தெரியல, பட் ஓகே குடிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா சாங்சிங் மசாலா ஸ்பைசஸ் தயாரிப்பதற்காக பிரசித்தி பெற்றதால இருந்தாலும் நிறைய இந்த மசாலா கடைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய வாங்குவாங்க. உண்மையிலேயே மிகவும் காரமான உணவுகளுக்காக, ஸ்பைசி ஃபுட்காக இந்த இடம் ரொம்ப புகழ் பெற்றது. முக்கியமாக சாங்சிங் ஹாட் பாட். அப்படியே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு அழகான இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது WFC ஸ்கைவேர்ல்ட். இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபுல் சாங்சிங்கே பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமானம் ஆகுறப்ப பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இந்த இடம் தான், உள்ளுக்கு போய் பார்ப்போம். மெயின் கதவை திறந்தோன்னே உள்ளே இந்த மாதிரி பில்டிங் இருக்கும். அங்கே முன்னுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு எப்போதும் போல் அலிபே வீச்சேட்டில் நீங்கள் காசை கட்டிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நேராக அங்கேயே டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த லிஃப்ட்டை எடுத்து மேலே போக வேண்டியதான். டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா மலேசியா ரிங்கிட் 60. நல்ல வியூ தான். 100 யுஎனுக்கு கொடுத்தது தப்பில்லை தான். வெரி நைஸ், நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு அப்போ நம்ம அந்த பார்த்துமே அது. அதுக்கப்புறம் 1982 அதுதான் வந்து டாலஸ்ட் பில்டிங். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிங், டிமோலிஷன். அதுக்கப்புறம் இப்போ இது ஆண்கள் எங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. இந்த இடம் உண்மையிலேயே சாங்சிங்கின் மிக உயரமான ஸ்கை அப்சர்வேஷன் டேக்குங்க. 73லேருந்து 75 ஃப்ளோர் வரைக்கும் இங்கே இருக்குது. உள்ளுக்கே அந்த படி இருக்கும். 73லேருந்து 75 போகிறதுக்கு சுமார் 339 மீட்டர். பில்டிங்கோட ஹைட்டு 590 மீட்டர் சீ லெவல் உயரம்ங்க. இதை தான் ஸ்கைவேர்ல்ட் வியூ என்று சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்தீங்கன்னா முழு சாங்சிங்கோட சிட்டி வியூ உங்களுக்கு கிடைக்குங்க. அதோட நம்ம பார்க்குறோம்ல அந்த ரிவர் வியூ, 6 யங்ஜி ரிவர் அப்புறம் ஜியாலிங் ரிவர் ரெண்டுமே ஒன்று சேரும் இடம் ரொம்பவே தெளிவாக இங்கேருந்து தெரியுது. இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, சின்ன பேக்கு தான். பட் ஸ்டில் வந்து எல்லாத்தையும் வந்து லாக்கரில் வைக்கணுங்கிறாங்க. இந்த 2 டேக்கு போகிறப்ப ஓகே. ஆக மேலே போகிற டேக்குக்கு உங்களோட பேக்கு எவ்வளோ சிறிய பேக்காக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக லாக்கரில் வைக்கணும். இங்கே எல்லாமே சைனீஸில் எழுதியிருக்குல்ல, நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கேயே ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க லாக்கரில் பேக்கை வச்சுட்டு உங்களுக்கு ரிசீட்டை கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஈஸி. எனக்கு தெரிஞ்சு ஏன் பேக்கு கீழே வச்சுட்டு வரணுன்ட்டுன்னு. ஓகே தான்.
所以它的加入什么也厉害，这么这个怎么加入是为啥？ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக மேலே இருக்கும் ஃபுல் சிட்டி அப்படி தெரியுது 360 டிகிரி இங்கே வந்து நல்லா இருக்கு. இரவு நேரத்துலேருந்து பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஏன்னா அந்த லைட்டெல்லாம் போட்டு இன்னும் ஜொலிக்கும்ல. சூரியன் அஸ்தமனம் டைமு 5:30லேருந்து 7:30 மணிக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே க்ளவுடியாக இருக்குது, இருட்டாக இருக்குது. ஆனால் நைட்டில் விளக்குலாம் போட்டு பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இங்கே வந்தது வேர்த்து தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா சொஞ்சிங்கோட ஃபுல் சிட்டியை மேலேருந்து பார்க்குறப்ப வாவ் வெரி நைஸுங்க. அடுத்து நம்ம இன்னொரு அழகான இடத்துக்கு போக போகிறோங்க. அதுவும் வண்ண விளக்குகளால் அழகாக ஜொலிக்கும். இது பிரியாணி ஃப்ளேவர், அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கச்சா, இதெல்லாம் நம்ம ஒரிஜினல் ஃப்ளேவரை சாப்பிடுவோம். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் ஸ்கேனர் இருக்கும். ஸோ உங்களோட கியூஆர் கோட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வேண்டியதான். இப்போ நம்ம இன்னொரு அழகான இடத்துக்கு போகிறோம்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு வீசாட்டில் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் காம்ப்ளிமெண்டரி டீ ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாரிச் இருக்குமா, அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அந்த இடத்த பார்ப்போங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம ராத்திரிக்கு உள்ளது. நல்ல ஒரு சூப்பரான நல்லா இருக்கு இந்த இடம். உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் இந்த இடத்துல. பேரியில் செஞ்சுருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ அடுத்து ஐஸ் போடாமல் நல்லா இருக்கு. இங்கே ஏன் யாரும் இல்லைன்னா எல்லோரும் வெளியே சாப்பிட்றாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, இங்கே சாப்பிட்றேன். ஏன்னா இது எல்லாமே வந்து வெஜிடேரியன். அந்த கஞ்சி அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு இருந்துச்சு. இப்போ நம்ம போய் சுற்றுவோம். அதோட இங்கே ஃப்ரீ பாப்கார்ன் அண்ட் ஐஸ்கிரீம் 24/7 இங்கே ஃப்ரீயாக எப்போ வேணாலும் நீங்கள் போய் சாப்பிடலாம். நானும் ரோபோவும் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர் கீழே இருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே பாருங்க கீழே இருக்கோம். இது எப்படி கட்டியிருக்காங்க எனக்கே தெரியலப்பா. இங்கே நிறைய பைக்லேயும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்பப்போ வந்து உங்களை கேட்பாங்க, நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லி. ஸோ பைக்கில் தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பேர் ஹோங்யா கேஃப். அதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ரூஸ் இருக்கும், அதுலேருந்தும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழே கேண்டில் லைட் டின்னர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. வெரி நைஸ், அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம க்ரூஸில் போக போகிறதில்ல, வெளியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். முன்னுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனவங்க அங்கே போயிட்டு அந்த இடத்த நம்ம அழகாக பார்க்கலாம். உங்களுடைய விருப்பம், நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி நடந்து போயிட்டு அந்த அழகை ரசிக்கலாம், இல்லை க்ரூஸ்லேருந்தும் நீங்கள் பார்க்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும். காட்டின கட்டிடம் மாதிரி தாங்க இந்த கட்டிடமும். 1வது மாடி கீழே இருக்கோ, 10வது மாடி ஸ்ட்ரீட் லெவலில் இருக்கோ, பல மாடிகள் மலைக்கு இணைந்து கட்டப்பட்டுள்ளது. சொங்சிங்கின் ATCT ஃபீலும் இங்கே தெரியும். இங்கே நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. அவ்வளோ பேர். இந்த ஹோங்யா கேஃப் என்பது சொங்சிங் நகரத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கேஃப்னா குகை, ஆனால் இது உண்மையிலே குகை இல்லைங்க. இது ஒரு பல மாடி மல்டி ஸ்டோரி கட்டட அமைப்பு உள்ள ஒரு இடங்க. பழைய சீன பாரம்பரிய கட்டிட வடிவம். இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா ஆற்றின் ஓரத்தில் மலை மீது கட்டப்பட்டிருக்குங்க. இரவு நேரத்தில் விளக்குகளால் எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுன்னு உங்களாலே பார்க்க முடியுது. அந்த முழு பில்டிங்கே அப்படி தங்கம் போல் ஒளிருதுங்க. அதனால தான் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்க மிகவும் அழகான இடம்ங்க.
நிறைய ஃபோட்டோகிராஃபர்லாம் உங்களுக்கு படம் எடுத்து கொடுக்கறதுக்காக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், அப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அப்படியும் இருக்குது. இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் காஸ்டியூம், அந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த அசசரிஸ்லாம் போட்டுட்டும் ஃபோட்டோ பிடிப்பாங்க. இந்த இடம் அதுக்காகவே ரொம்ப ஃபேமஸ்ங்க. சோன்சிங்கில் இந்த சூப்பர் பைக் இருக்குல்ல, சூப்பர் பைக்கில் அவங்க கூட ஏறிட்டு போகிறது ஒரு ட்ரெண்டு. ஆனால் நிறைய ஆட்கள் வந்து நிறைய பேர் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ். ஈவன் தோ ட்ரெண்டாக இருந்தாலும் அது நம்ம செய்யணும்னு தேவையில்லை. சேஃப்டி தான் முக்கியம். அதனால் உங்களோட தங்குற இடம் பக்கத்துலேயே இருக்கா? ராத்திரி 10-11 மணி மட்டும் நீங்கள் ஜாலியாக இந்த நதிக்கரை ஓரமாக நடந்து இந்த அழகை ரசிக்கலாங்க. கவலைப்பட தேவையில்லை, ரொம்பவே சேஃப்ங்க. இந்த காணொளி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை பார்க்க மறந்துடாதீங்க. 2வது நாள் சோன்சிங்கில் நம்ம என்னென்ன இடத்துக்கு போனோம், எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடங்கள் இருக்குது, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைனா ட்ரிப்பை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி.